சேதுராமன் சாரோட ஒர்க் பண்ண உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். சேதுராமன் சார் எனக்கு 2003 நான் திருச்சியில் வந்து செட்டில் ஆன உடனே தான் தெரியும். நான் அப்போ தான் ரிட்டையர் ஆகி வந்தேன். ஐ எம் 83. ஒரு 10 years பேக் என் கிராண்ட் டாக்டருக்காக 1 lakh இன்வெஸ்ட் பண்ணேன் சேர்த்துக்கிட்டேன். எதில் போடணும் என்னன்னு கேட்டதுக்கு நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, எந்த ஸ்கீமில் போடணும் நான் போட்டு உனக்கு இது பண்ணி தரேனார். அவர் போட்டது என்னென்னா 18 years கம்ப்ளீட் ஆனவுடனே அது ஒரு அமௌண்ட் வந்து காலேஜுக்கோ அல்லது மேரேஜுக்கோ எதுக்கோ தேவையான மாதிரி கொடுக்கணும்னா, அதே மாதிரி அவள் காலேஜ் சேரும்போது அந்த இது 7 lakhs எனக்கு வந்தது. அவளோட 3 years கோர்ஸுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். குட் ஈவினிங் சார். இந்த ஈவெண்ட்டில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இது எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? நான் இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி நிறைய இது சர்ச் பண்ணேன். பட் ஆனால் திருச்சியில் வந்து இந்த மாதிரி இவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு ஏற்கனவே அப்ரோச் பண்ணியிருந்தோம். அவங்க இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்ததில் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணுச்சு. ஒன்று வந்து எஸ்டிபி. ஸோ எஸ்டிபி வழியாக வந்து நான் ஒரு பெரிய கேபிட்டல் வச்சுருக்கேன்னா அதை அட் அ டைமில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் விழும்போது கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி பண்ணிக்கலாம். டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் இல்லாமல் இதிலிருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயம் வந்து டேக் ஓவர் ஆச்சு. குட் ஈவினிங் மேம். இந்த ஈவெண்ட் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. இதுலேருந்து எல்லாருமே பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக்னா என்னன்னு சொல்லுவீங்க? எல்லோரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி முதல் போட்டோன்னா நாளைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 5 to 10 years நம்ம வெயிட் பண்ணால் தான் அதோட பலன் என்னங்கிறது பின்னாடி நமக்கு தெரியும். நான் வந்து ஒரு 20 வருஷமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். நான் 20 yearsல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1000 rupees எஸ்ஐபியில் ஆரம்பித்தோம். பட் அப்போல்லாம் தெரியாது இதை வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம இதில் மார்க்கெட்டில் வந்து ஸ்டேபிளாக பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது தெரியாது. இப்போது நான் எல்லாருக்கும் சொல்ல வர்றது, குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, சீக்கிரமே நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பித்ததுமே இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு லாங் டேர்மாக ஒரு 10 years 15 years 20 years அது மாதிரி பண்ணுங்கள். அதில் முக்கியமான விஷயம் ரொம்ப லாயலான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பார்த்து பண்ணுறது. அதில் 100% அஷூரன்ஸ் வந்து நீங்கள் சுரபி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்பலாம். ஏன்னா அவங்க எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்காங்கங்கிறத பர்சனலாக நான் வந்து பெனிஃபிட் ஆகியிருக்கேன். என்னோடய பையன் படிப்புலேருந்து, நான் வீடு கட்டினதுலேருந்து, எனக்கான எல்லாமே வந்து இது மூலமாக நான் இன்வெஸ்ட் பண்ணி அதில் எடுத்த ப்ராஃபிட்டில் தான் நான் வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா அச்சீவ் பண்ணேன். இன்றைக்கி என்கிட்ட ஒரு நிலையான வருமானம், அதாவது நிலையான முதலீடு இருக்குது. அதை வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்குது அப்படின்னாக்கா சுரபி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் ரொம்பவே பெருமையாக சொல்லுவேன். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.